ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஆயிலர்ஸ் தியரத்தில் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னால் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸு, ஃபோரியர் சீரீஸு, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்கள் சீனியர்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் தனியாக ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் சின்ன சின்னதாக ஷார்ட்டாக ஒரு 2 மார்க்கை எப்படி செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இல்லை பாருங்கள், செகண்ட் ப்ராப்ளத்தை தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட் ப்ராப்ளம் செய்வோம். இஃப் யூ இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என், ஷோ தட் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னா ஆயிலர்ஸ் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஆயிலர்ஸ் தியரம் படி நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, x dou u by dou x plus y dou u by dou y equal to nu. சரியா? equal to nu. இதான் என்னது? நம்மளுக்கு ஆயிலர்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். அப்போது இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x, இதை எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x into இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் dou square u by dou x square plus இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dou u by dou x into xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 plus அதே மாதிரி y into இதை நம்ம எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ dou square u by dou x dou y plus அடுத்தது dou u by dou y into yக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆகிடும். அதனால் நம்ம அதை எழுத வேண்டாம். ஈக்குவல் டு n into dou u by dou x, n into dou u by dou x. சரிதானா? இப்போ பாருங்க, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு. x into dou square u by dou x square plus y into dou square u by dou x dou y equal to n dou u by dou x minus dou u by dou x. So இங்கே n minus 1 dou u by dou x காமன் எடுத்துட்டோம்னா n minus 1 into dou u by dou x. சரிதானா? இப்போ அடுத்தால நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை வந்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷனை நம்ம y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். x into இதை y வச்சு பண்ணும்போது dou square u by dou x dou y அல்லது dou y dou x என்ன வரும்? dou y dou x plus dou u by dou x into xக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆகிடும். அப்போ இதை பண்ணுங்க. y into dou u by dou yக்கு dou square u by dou y square. இப்போ நம்ம என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y போட்டுருக்கோம். ரெஸ்பெக்ட் டு y plus dou u by dou y into yக்கு டிஃபரன்ஷியேஷன் அது 1. சரியா? ஈக்குவல் டு n into dou u by dou y. இப்போ பாருங்க, இது பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா y dou square u by dou y square plus x dou square u by dou x dou y dou x equal to n dou u by dou y minus dou u by dou y equal to நம்மளுக்கு என்ன வருது பாருங்க. இதை வேணா நான் அழிச்சிடலாம். இதை பாருங்க, மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. y dou square u by dou y square plus x dou square u by dou y dou x
equal to n minus 1 into dou u by dou y. dou u by dou y. சரியா? இதில் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது x square dou square u by dou x square plus xy dou square u by dou x dou y equal to n minus 1 into x dou u by dou x. Equation 2 நான் y ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ y square dou square u by dou y square plus xy dou square u by dou x dou y dou x equal to n minus 1 into y dou u by dou y. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா நீங்கள் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் dou square u by dou x square plus y square dou square u by dou y square plus இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, xy dou square u by dou x dou y plus xy dou square u by dou y dou x equal to ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க, n minus 1 காமனாக எடுத்துட்டோம்னா x dou u by dou x plus y dou u by dou y. சரியா? இதில் dou square u by dou y dou x equal to dou square u by dou x dou y. இது ரெண்டுமே என்னது தான்? ஈக்குவல் தான். அப்போது இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுடலாம்? dou square u by dou y dou x நம்ம என்ன செஞ்சிடலாம்? dou square u by dou x dou yன்னு போட்டுடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா, இதில் x dou u by dou x, y dou u by dou y, இது என்னது? ஆய்லர்ஸ் தியரம். ஆய்லர்ஸ் தியரம் படி இதனோட வேல்யூ என்னது? nu. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுடலாம்? nu. இதுக்கு பதில் nu. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை அழிச்சிட்டு எழுதணும். ஒரே லைனாக எழுதி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அழிச்சிட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் dou square u by dou x square, இங்கே ஒரு xy இங்கே ஒரு xy இருக்கா? அப்போது x square dou square u by dou x square plus 2xy dou square u by dou x dou y plus y square dou square u by dou y square equal to n into n minus 1 u equal to என்னது? n into n minus 1 u. சரிதானா? ஆன்சர் கரெக்டாக இருந்து பாருங்கள். என்ன ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள் கொடுத்துருக்கு, அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருக்கா? இது வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராப்ளத்தை நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? 8 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை அடிக்கடி 8 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிதானா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக நிறையா ப்ராப்ளம்ஸ் என்ன செய்ய போகிறோம்? ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை போட போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். z equal to u plus vன்னு எடுத்துக்கலாம். u is equal to x f of y by x. v is equal to என்னது? g of y by x. இதுக்கு டிகிரி என்ன? 1. இதுக்கு டிகிரி என்ன வரும்? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0. அப்போது இதுக்கு வந்து நம்ம ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா x dou u by dou x
plus y dou u by dou y equal to 1u equal to என்னது nu தானே இப்போ 1u. இப்போ நான் இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா equal to u. சரியா? நம்ம இப்போ இதை என்ன செய்ய போறோம்னா இதுல என்ன ப்ரூஃப் பண்ணணும் x dou z இது இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஆயிலர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டோம்னா x dou v by dou x plus y dou v by dou y equal to நம்மளுக்கு என்ன வந்துரும் 0ன்னு வந்துரும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா x dou u by dou x plus x dou u by dou x plus y dou u by dou y plus x dou v by dou x plus y dou v by dou y equal to right hand side la u plus 0 equal to u. அப்போ இந்த ரெண்டை எடுத்துக்கோங்க. x into dou by dou x of u plus v. இந்த இருக்கு u இந்த இருக்கு v plus y dou by dou x of u plus v equal to என்னது u equal to u. u plus vங்கிறது என்னது நம்மளுக்கு z. அப்ப ஆன்சர் என்ன வரும் x dou z by dou x plus y dou z by dou y equal to நம்மளுக்கு என்னது u. uங்கிறது என்னது uங்கிறது என்னது x f of y by x x f of y by x. வந்துச்சா ஆன்சர் ஆன்சர் வந்துச்சா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து வேல்யூ கொடுக்கணும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி வேல்யூ போட்டோம்னா இந்த பாருங்க. அல்லது நம்ம இதையே என்ன செய்யலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாலும் பண்ணலாம். ஈக்குவல் டு இந்த இதில் இந்த ரிசல்ட்டில் போடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் dou square z by dou x square plus 2xy dou square z by dou x dou y plus y square dou square z by dou y square equal to n வந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளவு டிகிரி வந்து 1 இல்லையா? டிகிரி வந்து 1. அப்போ 1 into 1 minus 1 u equal to 0 u equal to 0. இமீடியட்டாக செகண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும். செகண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு இமீடியட்டாக அந்த போன எக்வேஷன்லேருந்தே கிடைச்சிரும். சரிதானா? இப்போது இல்லை எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தேவை கிடையாது, இதிலேருந்தே போடலாம். இதை யூவிக்கு தனித்தனியாக போட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரிசல்ட் படி நம்மளுக்கு என்ன வந்துடும் 0 அப்படின்னு வந்துடும். இந்த மாடலில் ஒரு ப்ராப்ளம் ஒவ்வொரு தடவையும் 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு என்ன செய்திருக்காங்க கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துக்கோங்க. கட்டாயமாக இந்த மாடலில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிதானா? சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.